கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு 1 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. யாக்கோபு ஆக்கியோன் எழுதும்போது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று எழுதுகிறார். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு கோபம் என்கிற தலைப்பில் நாம் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். கோபத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக கலாத்தியர் 5 அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் ஆவிக்குரிய கனிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் 17 அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய கனிகள் 9 சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகளிலே கலாத்தியர் 5 அதிகாரம் 20வது வசனத்திலே கோபம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது. பரலோக ராஜ்யத்திற்கும் நம்மை அது தடை பண்ணுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோபத்தை குறித்ததான அனுபவம் உங்களுக்கு தெரியும். கோபம் வராது என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாத ஒரு அனுபவத்தில் நான் காணப்படுகிறோம். இந்த கோபத்தை குறித்ததான சில சத்தியங்களை இன்றைக்கு தியானித்து, கோபப்படுகிறதுனால ஆசீர்வாதத்தை இழந்த சில மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டி, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கோபம் இல்லாதபடி ஒரு அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியோடு குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்திற்கு போவது நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியாக கோபத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு சூழ்நிலைகள் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய கிரியைகள், மற்றவர்கள் நம்மிடத்தில் பேசுகிற பேச்சுகள், நம்மிடத்தில் அவர்கள் நடக்கிற நடக்கைகள், இந்த காரியங்களால நாம் கோபப்படுகிறோம். கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதும் அதனால உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்லாதபடி எரிச்சல் கோபங்கள் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள் என்று சொல்லி. கவலைப்படுகிறதுனால உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கோபத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகளை, காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். முதலாவதாக ஆதியாகமம் 49 அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49 அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யாக்கோபு தன்னுடைய இறுதி நாட்களில பிள்ளைகளை அழைத்து
கடைசி நாட்களிலே உங்களுக்கு நடக்கப் போகிற காரியங்களை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் சொல்லுகிறார். அது தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை யாருக்கு என்று சொன்னால் 5ஆம் வசனத்துல சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். இந்த சிமியோனும் லேவியும் கோபப்பட்டார்கள். அதனால் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அதை யாக்கோபு இறுதி நாட்களிலே நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் தகப்பனுடைய ஆசையா இருந்திருக்கும். ஆனாலும் நாம் இந்த 49ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொருடைய குணத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். அதான் 6வது வசனத்துல, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனை உட்படாதே, என் மேன்மை அவர்கள் கூட்டத்தில் சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொண்டு. கோபத்தினால். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு கோபம் வரும்போது நாம் விரும்பாத வார்த்தைகளை பேசுகிறோம், விரும்பாத காரியங்களை செய்கிறோம். இங்க நடந்தது என்ன? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே யாக்கோபுடைய மகள் தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே சென்ற இடத்துல சீகேம் அவள் மேல் ஆசை வைத்து அவளை கெடுத்து போடுகிறான். யாக்கோபுடைய குமாரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபு இந்த காரியத்தை குமாரர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தையோடு சயனித்து செய்யத்தகத மதிக்கட்ட காரியத்தை இஸ்ரவேல் செய்ததுனால அந்த மனிதர்கள் மனங்கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். யாக்கோபுடைய குமாரர்கள் தன்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த காரியத்தை குறித்து அறிந்து மனம் கொதித்து வேதனைப்பட்டார்கள். இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே நடந்த காரியம் கோபப்படுவதற்கு ஏதுவான, கோபப்படக்கூடிய, கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான். அதுல சிமியோனும் லேவியும் மிகவும் கோபப்பட்டார்கள். இவர்கள் மனம் கொதித்தார்களாம். சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராய் நடக்கிற அல்லது நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எதிராய் நடக்கிற காரியங்களை குறித்து நம்முடைய மனம் கொதிக்கலாம், இதனால் நான் கோபப்படலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கோபத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லை, தேவனும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கோபத்தினால யாக்கோபு சொல்லுகிறாரு, என் வாசனையை கெடுத்தீர்களே என்று சொல்லி. இங்க சிமியோனும் லேவியும் இந்த கோபத்தினால அந்த சீகேமை, தகப்பனை, அந்த ஜனத்தை முழுவதும் பட்டயத்தினால் கொண்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கோபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? இங்க நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சற்று விளக்க விரும்புகிறேன். இங்கே சீகேம் அவள் மேல் அதிக நேசம் வைத்த காரணத்தினால அவர்களோடு உடன்படிக்கை பண்ண தன்னுடைய தகப்பன் மூலம் பேசினான். இப்பொழுது இவர்கள் ஒரு கண்டிஷன் சொன்னார்கள். இது வஞ்சகமாக ஒரு காரியத்தை சொன்னார்கள். நீங்க விருத்த சேதனம் பண்ணினால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து உங்களோடு சம்பந்தம் கலந்து நான் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கலாம் என்று சொல்லி அவன் அவள் மேல் வைத்த பிரியத்து நிமித்தம் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 3ஆம் நாளில் அவர்களுக்கு 25வது வசனம், 34ஆம் அதிகாரம் 25வது வசனம், 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது
யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். துணிகரமாய் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இவர்களுடைய கோபம் நியாயமானதுதான். தம் சகோதரியை ஒருத்தன் கெடுத்து போட்டான். உடன்பிறப்புகள் நிச்சயமாய் கோபப்படுவதற்கு நியாயம் உண்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது இது துணிகரம். துணிகரங்கும் போது உடன்படிக்கப்பட்டிய ஊசாய் தொட்டான். அவன் துணிகரமாய் தொட்ட காரணத்தினால ஊசாய் அங்கே அடித்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். துணிந்து துணிகரமாய். இதை ஏன் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் துணிகரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இவர்கள் கோபப்பட்டது நியாயம்தான். ஆனா துணிகரமாய் பட்டயத்தினால் கொன்றார்களே, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல, யாக்கோபும் ஏற்றுக்கொள்ளல. தொடர்ந்து பார்க்கிறோம், என் வாசனை நீங்கள் கெடுத்தீர்களே என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். இந்த கோபத்தினால, இவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தினால கொலை, அங்கே அநேகர்களை கொன்று போடத்தக்கதான் அந்த கோபம் இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அநேகர் பிரிந்திருப்பதற்கு காரணம் கணவனுடைய கோபமா இருக்கலாம், மனைவியுடைய கோபமா இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கோபத்தினால் நீங்கள் இழந்து போன காரியங்களை, ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள். கோபத்தினால் நாம் விரும்பாத வார்த்தைகளை பேசி விடுகிறோம், விரும்பாத காரியத்தை செய்து விடுகிறோம். சிறைச்சாலையில் இருக்கிற அனைவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு கோபம் வந்தது, நான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. அடித்தேன், என் மனைவி இறந்து போனாள், அல்லது நான் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. எனக்கு கோபத்தில் அடித்தேன், அவன் இறந்து போனான். இன்றைக்கு தண்டனை சிறைச்சாலையில இருக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில கோபம் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது. இங்க சிமியோன் லேவியும் அங்கே யாக்கோபு இறுதி நாட்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அவருடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள், கொடுமையின் கருவிகள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உக்கிரமான அவர்கள் கோபம் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. நான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில யாருக்கும் கோபம் வரும். தன் சகோதரியை கெடுத்திருக்கிறான். சிமியோனும் லேவியும் கோபப்படுகிறார்கள், நியாயமானதுதான். ஆனால் தகப்பனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், அவருடைய கோபம் சபிக்கப்பட கடவது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, கடந்த நாட்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நம்முடைய கோபத்தினால குடும்பத்துல பிரச்சனை, மற்றவர்களிடத்துல பிரச்சனை, அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறது பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இந்த கோபத்தை நம்மை விட்டு மாற்றுவதற்கு நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில சுயம், ஜென்ம சுபாவம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த கோபத்தை, இந்த மாம்சத்தின் கிரியாகிய கோபத்தை நான் சிலுவையில் அறைய வேண்டும். எபேசர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நினைத்து, சூழ்நிலைகளை நினைத்து கோபம் வரலாம். மற்றவர்கள் நம்மிடத்துல நடக்கிற, பேசுகிற, இன்னும் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையின் காரணமாக கோபம் வரலாம். ஏதாவது காரியத்துல நம்ம குடும்பத்துல கோபப்படலாம். ஆனா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி சொல்லுகிறேன், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இவர்கள் கோபம் கொண்டார்கள், பாவம் செய்தார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இரண்டாவதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல,
மோசே அவன் சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லு. மோசேயானவன் மனிதர்களுக்குள்ளே அவன் ஒரு சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், சூழ்நிலை நம்மை கோபப்படுத்துகிறது. நான் இப்படியாக ஃபீல் பண்ணுவேன். அவசரமாக வெளியே செல்வதற்காக வாகனத்தை எடுக்கும்போது வாகனம் ஸ்டார்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம், வாகனம் ஸ்டார்ட் ஆகாது. உடனே கோபம் வரும். நான் சபையில செய்திகளில் எல்லாம் சொல்லுகிறது உண்டு. சகோதரிகள் கிச்சன்ல வேலை செய்துட்டு இருப்பாங்க. அவர்கள் தோசை சுடுகிறதாக வைத்துக் கொள்வோம். கணவன் வெளியே செல்வதற்கு ஆயத்தமாக டைனிங் டேபிள்ல இருப்பார். இப்போ மனைவி தோசைக்கல்ல வைத்து தோசைக்கு மாவு விட்டுருப்பாங்க. ஆனா தோசை வராது. நேற்றைக்கு இன்றைக்கு வரமாட்டாங்குது. தோசை எடுப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க. தோசை வரலன்னு சொன்னா சாந்த குணமுள்ள சகோதரிகளுக்கு கூட இவர் அர்ஜென்டா இங்க டைனிங் டேபிள்ல இருப்பாரு, அங்க தோசை கல்லு ஸ்ட்ரைக் பண்ணும், கோபம் வந்துடும். சூழ்நிலைகள் நம்மை கோபப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நாம் சில வேளைகளில நம்முடைய அவசரத்துக்கு ஏற்றவாறு மற்றவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு தராவிட்டால், சூழ்நிலைகள் காணப்படாவிட்டால் நாம் கோபப்படுகிறவர்களாய் அல்லது கோபப்படுத்துகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். 32 அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்துகள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. மோசே மலையில கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தா. தேவன் பலகைகளை செய்து அவரே அவருடைய விரலினால் எழுதி கொடுத்த கற்பலகைகள். இங்கே மோசே கோபத்தினால் அதை போட்டு உடைத்து விட்டா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், இதுவரை கிறிஸ்துவை அறியாதவர்களாய் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் கோபம் என்பது, கோப குணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த கோபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. குடும்பத்துல பல பிரச்சனை காரணம் கோபம். கணவன் கோபம் உள்ளவராயிருந்தால் மனைவிடத்துல பிரச்சனை, பிள்ளைகளிடத்துல பிரச்சனை. அதனால அநேக குடும்பங்கள்ல பிரிவினை. கோபத்தின் பின்விளைவுகள், கோபத்தின் பலன்கள் மிகவும் வேதனையான காரியம். இங்கே கற்பலைகளை போட்டு உடைத்து விட்டா. இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் எழுதி கொடுத்தது, கர்த்தர் உண்டு பண்ணின கற்பலைகள். இந்த இடத்துல மோசே கோபப்பட்டார். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் நாம் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. அங்கே ஜனங்கள் தண்ணீர் இல்லாதிருந்து, ஜனங்களுக்கு 20ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்து அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எவ்வளவுதான் அற்புதம் செய்தாலும் ஒரு கஷ்டம் வந்த பொழுது முறுமுறுத்தார்கள். அது அவர்களுடைய குணம். அவர்களால மோசே அநேக இடங்கள்ல கோபப்படுகிறாரு. வேதத்துல உங்களால் நான் இந்த பாக்கியத்தை இழந்து போனேன் என்று சொல்லி வேதனைப்படுகிறாரு. இங்க தண்ணீர் இல்லை. 8வது வசனத்துல ஆரோனோடு மோசையோடு கர்த்தர் சொல்லுகிறா, நீ கோலை எடுத்துக்கொண்டு கண்மலை பார்த்து பேசு, தண்ணீர் வரும் அப்படி என்று சொன்னார். 10வது வசனத்துல மோசே ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரர்களே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலை இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கர்த்தர் சொன்னார் பேசு என்று சொல்லு. இங்க கலகக்காரர்களே என்று சொல்லி இங்க மோசே டென்ஷன் ஆகிறா. சூழ்நிலைகள் மோசே கோபப்படுத்துகிறது. ஆனால் அந்த கோபம் கர்த்தருடைய கட்டளையை மீறச் செய்தது.
கர்த்தர் பேச சொன்னா, இங்க 2 தரம் கோலினால் கண்மலை அடித்தா தண்ணீர் புறப்பட்டது. ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றா. எவ்வளவு பெரிதான வேதனை! அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. நம்முடைய கோபத்தினால் தேவனுடைய நீதியை நாம் மீறக்கூடாது. இங்க மோசேயும் ஆரோன் தேவனுடைய நீதியை மீறி விட்டார்கள் கோபத்தினால. இவர்களுடைய சூழ்நிலைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை கோபப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்மை மற்றவர்கள் கோபப்படுத்தத்தான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம். ஆனால் நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். அந்த கோபத்தினால் நாம பாவம் செய்து விடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 106ஆம் சங்கீதம் 33வது வசனம், அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்ததினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் விசனப்படுத்தலாம். நான் கோபப்படத்தக்கதான காரியங்களை அவர்கள் செய்யலாம். ஆனால் நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்முடைய கோபத்தினால அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கோபத்தினால சில காரியங்களை இழந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நீங்க கோபத்தினால சில வார்த்தைகளை பேசி, நான் அநேக குடும்பங்களை பார்த்திருக்கிறேன், கணவன் மனைவி பேசி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்படி சொல்லுகிறார்கள். பெற்றோரோடு பிள்ளைகள் சரியான ஐக்கியம் அல்ல. கோபத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய அனுபவத்துல இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யாரிடமாவது நீங்கள் மனம் பொருந்தணும்னா மனம் பொருந்துங்க. இந்த கோபத்தினால நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடக்கூடாது. 3வதாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இயேசு கிறிஸ்து ஓமானமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், இளைய குமாரன், மூத்த குமாரன். வேதம் படிப்பவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு பகுதி சத்தியம். இப்பொழுது இளைய குமாரன் குறித்த நாளிலே தன்னுடைய பாகத்தை தகப்பனிடத்தில் கேட்டான், கொடுத்தார். அவன் தூரமாய் போய், தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் வீணாய் செலவு செய்து விட்டான். ஒரு நாள் அவன் தகப்பனை நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டில் அநேக பேருக்கு போஜனம் உண்டு, அநேக பேர் போஷிக்கப்படுகிறார்கள், நானோ பசியால் வருந்துகிறேன், என்னுடைய பசியை தீர்ப்பதற்கு தவிடு கூட கிடைக்கல என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனை பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல, கூலி ஆட்கள் ஒருவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் தகப்பன் அப்படி நினைக்கவில்லை. ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தம் செய்தார். இப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரத்தில் சொல்லுகிறாரு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். இப்பொழுது தூரமாய் போன தகப்பனுடைய அன்பை விட்டு தகப்பனை பிரிந்து போன அந்த இளையகுமாரன் திரும்பி வந்த பொழுது எப்பொழுது வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த அந்த தகப்பன் ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தம் செய்தா. இங்க ஒரு விருந்து ஒழுங்கு செய்கிறார். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி மூத்த குமாரன் வயலுக்கு செல்லுகிறான். நல்லவன் தான். அவன் திரும்பி வருகிறான். வந்தபோது இங்கே வீட்டில் பெரிய ஆர்ப்பரிப்பு காணப்படுகிறது. அவன் ஊழியக்காரர் ஒருவரை அழைத்து கேட்டான், இங்கே என்ன என்று சொல்லி. அந்த 26வது வசனம், ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய சகோதரன் சுகமாய் திரும்பி வந்தா. அப்படி என்று சொன்னா,
என் மகனுக்கு என்ன ஆனதோ என்று சொல்லி தகப்பன் ஏங்கி கொண்டிருந்திருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் சுகமாய் திரும்பி வந்ததை அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். சுகமாய் திரும்பி வந்தான். அதற்காக இங்கே விருந்து நடக்கிறது என்று சொல்லு. இதை கேட்ட மூத்த குமாரன், இதில் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூத்த குமாரன் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இவன் தகப்பனோடு இருக்கிறவன் தான். தகப்பன் சொல்லுகிறான், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்று சொல்லு. இன்றைக்கு மூத்த குமாரனாகிய அதற்கு அடையாளமாக இருக்கிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறணுங்க. நம்மிடத்தில் மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 1981 நான் சென்னையில் இருக்கும்போது சென்னை வாசிகள் என்னிடத்தில் கேட்ட சில கேள்விகள் அடிக்கடி எனக்கு நினைவு வருவதுண்டு. நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாம். நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்கள் யார் என்ன செய்தாலும் சகிப்பீங்கல்ல? எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பீங்கல்ல? ஆம் என்று சொல்ல முடியுமா நம்மால? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அடையாளங்கள் காணப்படுகிறது? இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மூத்த குமாரன் சந்தோஷப்பட வேண்டிய குமாரன். இவன் கோபம் அடைந்து, அந்த 28வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இவன் கோபம், இவனுடைய கோபத்தினால அந்த விருந்தில் பங்கெடுக்க முடியவில்லை. நம்முடைய கோப குணம் நம்மை விட்டு மாறவில்லை என்று சொன்னால், நம் கோபத்தினால் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், அந்த பரலோகத்தில் ஒரு நாள் நமக்கு விருந்து செய்யப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அந்த விருந்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. நீதிமொழிகள் 14:17 முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படும். முற்கோபி மதிகேட்டை செய்வான். இந்த மூத்த குமாரனுக்கு முற்கோபம். அதனால் அவன் மதிகேடான காரியத்தை செய்கிறான். அவன் வெளியே நிற்கிறான். அது மதிகேடு. அப்போ 3 பேருடைய கோபத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அந்த வசனத்தை உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? உங்களுடைய குணம் உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். நீங்கள் கோபம் உள்ளவர்களாக இருந்தால், ஒருவேளை கோபத்தினால் கடந்த நாட்களில் சில ஆசீர்வாதங்களை இழந்திருந்தால், இந்த நாளிலே உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தாவே, என்னுடைய கோபத்தை மாற்றும், எனக்கு ஒரு சாந்த குணத்தை தாரும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டே இருக்கிறது. நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கோபத்தை குறித்ததான ஒரு செய்தியை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள் நாங்கள் கோபப்பட்டு விரும்பாத வார்த்தைகளை பேசுகிறோம், விரும்பாத காரியங்களை செய்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய கோப குணங்களை நேர் மாற்றும்படியாக செபிக்கிறோம். என் மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. கர்த்தாவே, சிமியோன் லேவி கோபப்பட்டதுனால கர்த்தாவே ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். மோசே ஆரோன் கோபப்பட்டதுனால கானான் பாக்கியத்தை இழந்து போனார்கள். மூத்த குமாரன் கோபப்பட்டதுனால தகப்பனுடைய விருந்திலே பங்கெடுக்க முடியவில்லை, சந்தோஷத்தில் பங்கெடுக்க முடியவில்லை. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் இறங்கும் அப்பா. எங்களுடைய மாம்சத்தின் கிரியாகிய இந்த கோப குணங்கள் எங்களை விட்டு மாறும்படியாக செபிக்கிறோம். இந்த வசனத்தை கர்த்தாவை கேட்ட ஒவ்வொரு காடியன் செபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை கடந்த நாட்களில் கோபத்தினால் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைக்குள் பிரச்சனை, கர்த்தாவை அநேக ஆசீர்வாதங்களை இழந்த ஒரு அனுபவத்திலே காணப்பட்டா, அநேக பேருடைய அன்பை இழந்திருந்தா, இந்த நாளில் நீர் கர்த்தாவே உதவி செய்யும்படியா ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து இந்த கோப குணத்தை மாற்றி ஒரு சாந்தத்தை, ஒரு அமைதலான குணத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.